கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேத பகுதியில் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ நம் செய்கிற காரியங்களிலும் குறித்தும் நாம் எடுக்கிற முயற்சிகளிலும் ஏதாகிலும் ஒரு தோல்வி வரும் பொழுதும் அல்லது அடிக்கடிக்கு இந்த தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியாய் போய் விடுகிறதே என்று சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருப்போமானால் அது நிமித்தமாய் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய பலனை இழந்திருப்போமானால் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் நாம் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வருகிற அநேக ஆபத்துகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி நாம் சோர்ந்து போய் விடும் பொழுது நம்முடைய பலன் எல்லாம் குறைந்து போவது போல நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படின்ற நம் கர்த்தரிடத்தில் நம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலனை அவர் நமக்கு கொடுப்பார். எந்த நேரம்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, எந்த நேரத்தில் நம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் வாழ்க்கைகள், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு கழுகு தன்னுடைய 70 ஆண்டு வயது வரைக்கும் அது வாழும் என்று கூறப்படுகிறது. அந்த 70 ஆண்டும் அது அதே பலத்தோடு கூட இருக்குமா என்று நாம் சொல்ல போனால், அந்த 70 ஆண்டு இருக்கிற பலன் இருக்காது. அதற்கு 40 வயது ஆகும் பொழுது அதனுடைய சிறகுகள், அதனுடைய அலகுகள், அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த இறை தேடுகிற எல்லா அந்த இடம் தடிமணமாகிவிடும். அதால் பறக்க முடியாது, அதால் உணவு தேட முடியாது. அப்போ அந்த 40 வயது ஆன பிறகு அதனுடைய பலன் எல்லாம் குறைந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்ட 5 மாதம், கிட்டத்தட்ட 5 மாதம் அது தனிமையில் அது காத்திருக்கணும். அதனுடைய சிறகுகள் எல்லாம் தடிமனமாக இருக்கிறதுனால அதால் பறக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல போய் அது காத்திருக்கிற வேலையில் தன்னுடைய எல்லா சிறகுகளும் பிச்சு 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 போட்டுடும். ஸோ இப்படி அந்த கழுகு பார்க்கும் பொழுது ஒரு சிறகு இல்லாத ஒரு கழுகை போல, ஒரு முடி அது மொட்டையாக காணப்படுகிறது போல காணப்படும். அந்த 5 மாதமும் அந்த வலி அது தாங்கிட்டு ஒரு இடத்துல காத்து கொண்டு இருக்கிறது. அந்த கழுகுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, இப்படி அது காத்திருக்கிறது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா அது தன்னை மறைத்து கொள்வது இன்னொரு வழி. ஆனால் இந்த 40 வயதான பிறகு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அந்த கழுகு, நான் எவ்வளவு வலியாக இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் சரி,
நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த கழுகு எல்லா வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி காத்திருக்கிற வேளையில் அதனுடைய சிறகுகள் புதிதாக அந்த 5 மாதத்தில் முளைக்கும். அது எந்த அளவுக்கு 40 வயது வரைக்கும் அது எப்படி அந்த பலன் இருந்து அதுக்கு பின்பாக அதால் ஒன்றும் செய்ய முடியாதபடி பலன் குன்றி போனதோ, அது பின்பு அது முடிவெடுத்து அந்த முடிவில் எனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு எப்பேற்பட்ட வலி வேதனையாக இருந்தாலும் சரி, நான் அந்த 5 மாதம் காத்திருப்பேன்னு சொல்லி இருந்ததுங்கல்ல, அதன் பின்பாக அதனுடைய பலன் கூடினது. முன்பு இருந்த பலத்தை விட அதிகமான பலன் மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகள் அது கழிக்கத்தக்கதாக ஒரு புதிய பலன் உண்டாயிற்று. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக நேரங்களில் கண்ணீரின் வாழ்க்கை கூட இருக்கலாம், நாம் சோர்ந்து போகக்கூடிய அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஒருவேளை அது மனிதர்கள் மூலமாக வரலாம், மற்ற எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமும் அது நமக்கு நேரிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அந்த புதிய பலத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் நாம் தொடரும் பொழுது முன்பு இருந்த பலத்தை விட அதிகமான ஒரு புதிய பலத்தை கர்த்தர் அவர் நமக்கு தந்தருளுவார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைய தினத்தில் ஒரு புதிய பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைய வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, இப்பொழுது உங்களுக்காக செபிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் ஒரு புதிய பலனை இந்த நாளிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, அவர்களுடைய சோர்ந்து போய் இருக்கக்கூடிய எல்லா ஆபத்தான ஒரு சூழ்நிலை அவர்களை விட்டு விலக்கி, ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து இவர்களை விடுதலையாக்கி, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஒரு புதிய கிருபையும் ஒரு புதிய பலனையும் கொடுத்து இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.